செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், அகமதாபாத் விமான நிலைய ஓடுதளத்திலிருந்து மேலெழும்பிய சிறிது நேரத்திலேயே விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளது. விவரங்களை சொல்லுங்க. இந்த விமானத்தை பொறுத்தவரை அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட நிலையில் தான் மேல் எழும்பும் பொழுது விபத்து ஏற்பட்டு அதன் பிறகு ஒரு பெருத்த சத்தத்தோடு கீழே விழுந்து நொறுங்கி இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய தீயணைப்பு வாகனங்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை வாகனங்கள் தீயினை அணைத்து அங்கு அந்த பயணிகள் 242 பேர் பயணம் செய்ததாக கூறப்பட்ட அந்த விமானத்திலிருந்து அவர்களை மீட்பதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் தான் விபத்து தொடர்பாக பிரதமர் அலுவலகம் குஜராத் மாநில அரசிடமும் விமான போக்குவரத்து துறை ஆணையரகத்திடமும் தகவலை கேட்டிருக்கின்றது. மீட்பு பணிகள் தொடர்பாக குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்களுக்கு விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். கோடா கேம்ப் என்ற குதிரை பந்தய மைதானம் அருகேதான் இந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. விமானம் கீழே விழுந்து நொறுங்கி கிடக்கின்றது. விபத்துக்குள்ளான இந்த விமானத்திலே 242 பயணிகள் பயணம் செய்திருக்கின்றார்கள். அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்படக்கூடிய இந்த பிற்பகல் நேரத்து விமானம் மேலே எழும்பி செல்லும் பொழுது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. ஓடுதளத்தில் இருந்து மேலே புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே ஒரு பெருத்த சத்தத்தோடு 2-3 முறை கூட அந்த சத்தம் கேட்டதாக அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். 2-3 முறை பெருத்த வெடிச்சத்தம் போன்ற ஒரு சத்தத்தோடு அந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கின்றது. அதன் பிறகு அது தீப்பற்றி எழுந்து அதனுடைய கரும்புகை மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் தற்போது வரை அங்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. பிற்பகல் 1:50 மணிக்கு தான் இந்த விமானம் பறக்க தொடங்கி இருக்கின்றது. எனவே கடந்த ஒரு அரை மணி நேரமாக இந்த விமானத்தினுடைய இடிபாடுகள் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கின்றன. இந்த விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தை பொறுத்தவரை போயிங் ரகத்தைச் சேர்ந்த போயிங் 787 ரக விமானம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் அங்கு விரைந்து சென்று தீயை அணைக்கக்கூடிய அந்த பணியில ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த போயிங் விமானங்களை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளாகவே உலகின் பல்வேறு நாடுகளிலும் விமான ஓடுதளங்களில் இறங்கும் பொழுதும் மேலெழும்பும் பொழுதும் அதே போன்று பறந்து செல்லும் பொழுதும் போயிங் ரக விமானங்கள் தொடர்ந்து விபத்தில் சிக்குவதாக சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் தான் குஜராத்தில் இருந்து புறப்பட்ட லண்டனுக்கான அந்த போயிங் ரக விமானமும் போயிங் 787 என்கின்ற ரகத்தை சார்ந்த விமானம் என்பது தெரிய வந்திருக்கின்றது. கோடா கேம்ப் என்கின்ற அந்த குதிரை பந்தய விமான மைதானம் அருகில் தான் விமானம் விழுந்து நொறுங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் உதவியுடன் தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் தீயை அணைப்பதற்கான பணியில ஈடுபட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் விபத்து நிகழ்ந்த இடத்திலே தீயணைப்பு துறையினர் மூலமாகவும் உள்ளூர் காவல்துறையினர் மூலமாகவும் பயணிகள் தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன. அங்கு இருக்கக்கூடிய விமான விபத்து நிகழ்ந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்களிடம் எத்தனை பயணிகள் அந்த விமானத்தில் இருந்தார்கள், கிட்டத்தட்ட 242 பேர் பயணம் செய்திருப்பதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை கண்டறிந்து மீட்பதற்கான பணிகள் நடக்கின்றன. அல்லது ஏதேனும் வேறு விதமான அசம்பாவிதங்கள் ஏதேனும் ஏற்பட்டு விட்டதா என்பதற்கான ஒரு அச்சமும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தான் தீயணைப்பு வாகனங்கள் 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அந்த இடத்தை சூழ்ந்து விமானம் நொறுங்கி விபத்து ஏற்பட்ட இடம், அதன் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தீயை மற்றும் அந்த புகையை கட்டுப்படுத்தக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கின்றார்கள். அங்கு அடர்த்தியான குடியிருப்பு பகுதிகளும் இருப்பதை பார்க்க முடிகின்றது. குடியிருப்பு பகுதி மக்கள் சொன்ன தகவல் படிதான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 முறை ஒரு பெருத்த வெடிச்சத்தத்தை போன்று அங்கு சத்தம் எழுந்தது தெரிய வந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பலத்த தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விவரமும் தெரிய வந்திருக்கின்றது. இதன் மூலமாக இந்த விமான விபத்து நடந்து அதில் ஏற்பட்ட தீயின் காரணமாக பலர் தீக்காயம் அடைந்திருக்கின்றார்கள். 242 பேர் பயணம் செய்த விமானம் என்னும் பொழுது அதில் பயணித்திருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு இது போன்று தீக்காயங்கள் பலத்த காயங்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் பலத்த தீக்காயங்களுடன் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலே ஏராளமானவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. 242 விமானிகள் இந்த விமானத்திலே சென்றிருக்கின்றார்கள். பிற்பகல் 1:17 மணிக்கு இந்த விமானம் பறந்ததாக சொல்லப்பட்டாலும் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அந்த தகவல் அடிப்படையிலே 1:50 மணிக்கு தான் இந்த விமானம் மேலே எழும்பி இது போன்ற சத்தங்கள் எழுந்திருக்கின்றன, விபத்து நேர்ந்திருக்கின்றது என்ற தகவல் தெரிய வந்திருக்கின்றது. விபத்தில் சிக்கிய விமானமும் போயிங் ரகத்தை சார்ந்த போயிங் 787 ரகத்தை சார்ந்த விமானம் என்ற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. வாரத்தில் கிட்டத்தட்ட 4 நாட்கள் வரை லண்டனுக்கு செல்லக்கூடிய விமானமாக அது அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றது. எனவே ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஏராளமான பயணிகள் அதில் இருந்திருக்கின்றார்கள். குறிப்பாக தொழிலதிபர்கள் தொழில் நிமித்தமாக லண்டனுக்கும் குஜராத் மாநிலத்திற்கும் வந்து செல்லக்கூடியவர்கள், வழக்கமாக செல்லக்கூடியவர்கள் அந்த விமானத்தில் தொழிலதிபர்கள் ஏராளமாக இருந்திருக்கின்றார்கள் என்ற தகவலும் தெரிய வந்திருக்கின்றது. மேலும் இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விமானமே கீழே விழுந்து நொறுங்கி அதிலிருந்து தீப்பிழம்புகள் ஏற்பட்டு தொடர்ந்து கரும்புகை மேல் நோக்கி எழுந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் பயணம் செய்திருந்த அந்த 242 பயணிகளுடைய நிலைமை என்ன என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருந்த சூழலில் தான்
அவர்களில் பலர் பலத்த தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவும், விமானத்தில் பயணம் செய்தவர்களை அடையாளம் கண்டு மீட்பதற்கான பணியிலே அங்கே தீயணைப்புத் துறையினர் உட்பட உள்ளூர் காவல்துறையினரும் அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. குஜராத்தினுடைய அகமதாபாத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. அதாவது விமானம் ஓடுதளத்திலிருந்து மேல் நோக்கி புறப்பட்ட உடனேயே இது போன்ற ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த சில நாட்களாக இதுபோன்று விமானங்கள் மேல் நோக்கி புறப்படும் பொழுதும் அல்லது விமானங்கள் ஓடுதளங்களை வந்தடைந்து இறங்கும் பொழுதும் அந்த விமானத்தினுடைய சக்கரங்கள் உள்ளே செல்வது அல்லது விமான சக்கரங்கள் விமானத்திலிருந்து வெளிநோக்கி தள்ளப்படுவது போன்றவற்றிலே போயிங் ரக விமானங்கள் பல முறை இது போன்ற தொழில்நுட்ப ரீதியிலான சிக்கல்களை சந்தித்து வருவதாக சொல்லப்படுகின்றது. போயிங் ரகத்திலான விமானங்களுக்கு பல கேள்விகளையும் உலகின் பல்வேறு நாடுகளும் எழுப்பி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தான் குஜராத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விபத்தை பொறுத்தவரை அந்த விமானம் மேல் நோக்கி சென்று விட்டது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. மேல் நோக்கி சென்ற சில நொடிகளில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. நொறுங்கி விமானம் அதிலிருந்து தீ ஏற்பட்டிருக்கின்றது. தீயின் காரணமாக பலர் தீக்காயத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் பலருடைய உடல்நிலை அந்த தீக்காயத்தினுடைய அளவு கிட்டத்தட்ட 60% கூடுதலாக இருக்கும் பொழுது பலத்த தீக்காயம் என்று சொல்வார்கள். அதுபோன்ற நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த பலத்த தீக்காயங்களுடன் இருப்பவர்களுக்கு உயிர்காக்கும் சிகிச்சை உள்ளிட்டவற்றையெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலே குஜராத் மாநில அரசு வழங்கி கொண்டிருக்கின்றது. விபத்து நிகழ்ந்த உடனேயே அது தொடர்பான விவரங்கள் பிரதமர் அலுவலகத்திற்கும் அதே போன்று விமான போக்குவரத்து ஆணையரகத்திற்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் குஜராத்தினுடைய முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்களுக்கு விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். விமான நிலைய அந்த நிறுவனத்தினுடைய தரப்பிலிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. அதாவது ஏர் இந்தியா விமானம் போயிங் ரகத்திலான 787 என்று குறிப்பிடப்படக்கூடிய அந்த விமானத்தை பயன்படுத்தி வந்த சூழ்நிலையில் தான் இந்த ஏர் இந்தியா விமானம் விபத்திலே சிக்கியிருக்கின்றது. இது ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்ட விபத்தா அல்லது ஒரு சில தருணங்களில் பறவைகள் எல்லாம் மோதுவதன் காரணமாக விமானங்களிலே விபத்து ஏற்படக்கூடிய செய்திகளும் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்கின்றன. வானில் பறக்கும் பொழுது பறவைகள் மோதி விமானங்கள் அதனுடைய அந்த சிக்னல் இழப்பது உள்ளிட்டவற்றையெல்லாம் சந்திக்கக்கூடிய நிலையில் என்ன காரணத்தால் இந்த விமானம் விபத்துக்கு உள்ளானது, விமானி ஏதேனும் தகவலை விமான நிலையத்திற்கு சொன்னாரா என்பது உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் தற்பொழுது சேகரிக்கப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. குஜராத் மாநிலத்தினுடைய அரசு, அகமதாபாத் விமான நிலைய ஆணையரகம் உள்ளிட்டவையெல்லாம் அதற்கான பணியில ஈடுபட்டிருக்கின்றார்கள். விமானி விமான நிலையத்திற்கு ஏதேனும் தகவல் குறிப்பிட்டாரா, விமானம் புறப்படும் பொழுது அதனுடைய அந்த டயர்களில் இருக்கக்கூடிய காற்றினுடைய அளவு உள்ளிட்டவற்றையெல்லாம் பரிசோதித்த பிறகுதான் பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு விமானத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த காற்றின் அழுத்தம் எல்லாம் சரியாக இருக்கின்றது என்பதை உறுதி செய்த பிறகுதான் விமானம் பறப்பதற்கான அனுமதி வழங்கப்படும். அந்த அடிப்படையில் முதல் கட்டமாக அந்த விமானம் பறப்பதற்குரிய அனைத்து சோதனைகளும் நடத்தப்பட்டு அதனுடைய முடிவுகள் வழக்கமான முறையில் இருந்ததன் காரணமாகவே விமானம் லண்டனை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு அனுமதி வழங்கப்பட்டிருக்கும். அப்படி இருந்தும் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே இந்த விபத்தை விமானம் சந்தித்திருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் சில நிமிடங்கள் தாமதமாகி இருந்தால் அந்த விமானம் கடல் பரப்புகளின் மீது பறக்க தொடங்கி இருக்கும். ஒருவேளை இன்னும் சில நிமிடங்கள் தாமதமாகி அதுபோன்று கடல் பரப்பில் பறக்கும் பொழுது விமான விபத்துக்குள்ளாயிருந்தால் அது ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும். என்றாலும் தற்பொழுது நல்வாய்ப்பாக அந்த விமானம் நகரப்பகுதியிலேயே, குறிப்பாக கோல்ஃப் மைதானம் ஒன்றினுடைய அருகிலேயே கீழே விழுந்து நொறுங்கி இருக்கின்றது. அடர்த்தியான குடியிருப்பு பகுதிகள் அதை சுற்றி இருந்தாலும் கூட மைதானத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த விமானம் விழுந்திருக்கின்றது. நீர்நிலைகளிலோ அல்லது கடல் பரப்பு போன்ற இந்திய சர்வதேச எல்லையில் விழுந்திருந்தால் இது ஒரு மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புக்கு கூட வழிவகுத்திருக்கும். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையிலே பலத்த தீக்காயங்களோடு பலர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விவரம் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு சென்று அவர்களும் மீட்பு பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கேட்விக் என்கின்ற அந்த விமான நிலையத்திற்கு தான் இந்த குறிப்பிட்ட விமானம் புறப்பட்டிருக்கின்றது. கேட்விக் செல்லக்கூடிய இந்த விமானத்திலே தொழிலதிபர்கள் பலரும் இருந்திருக்கின்றார்கள். லண்டனுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலே தொடர்ச்சியாக பயணம் செய்யக்கூடியவர்கள் குஜராத் மாநிலத்தில் ஏராளமான தொழிலதிபர்கள் இருக்கின்றார்கள். லண்டனுக்கு அதிகப்படியான பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய விமான முனையங்களில் ஒன்றாக இந்த அகமதாபாத் விமான முனையமும் இருக்கின்றது. டெல்லி, மும்பையை போன்ற அகமதாபாத் விமான முனையத்திலிருந்தும் நேரடியாக கூட லண்டனுக்கான இந்த விமான சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஏனென்றால் தொழில் ரீதியாக பல்வேறு தொழிலதிபர்கள் 2 நிலப்பகுதியிலும், அதாவது குஜராத்திலிருந்து லண்டனுக்கும் ஐரோப்பிய யூனியனுடைய பல்வேறு நகரங்களுக்கு இடையே பயணம் செய்வதன் காரணமாகத்தான் நேரடியான ஒரு சேவையினை லண்டன் விமான நிலையத்திற்கு அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து வழங்கி வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் 242 பயணிகள் இருந்த இந்த விமானம் விபத்தில் சிக்கி இருக்கின்றது.
அதன் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த கரும்புகை தொடர்ந்து மேல் நோக்கி எழுந்து கொண்டிருக்கின்றது. தீயில் சிக்கியவர்களை மீட்டு அவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பக்கூடிய பணியிலே தீயணைப்பு படை வீரர்கள், பேரிடர் மீட்பு குழுவினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மாநில காவல்துறையினரும் உள்ளூர் பகுதி மக்களோடு சேர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. உடனுக்குடன் அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு அந்த ஆக்சிஜன் சேவை வழங்கி உயிர்காக்கும் சிகிச்சை என்று சொல்லப்படக்கூடிய அந்த வென்டிலேட்டர் சிகிச்சையின் மூலமாக அவர்களுக்கான அந்த சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக காயமடைந்திருக்கக்கூடிய பலரும் அந்த தீக்காயத்தினுடைய அளவு கிட்டத்தட்ட 60 விழுக்காட்டுக்கும் கூடுதலான தீக்காயம் என்று சொல்லும் விதமாக பலத்த தீக்காயத்தோடு தான் அவர்கள் இந்த விபத்தை சிக்கியிருக்கின்றார்கள். அதன் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலே தீக்காய தடுப்பு சிகிச்சை மையங்கள் உள்ளிட்டவற்றில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினரும் விபத்து நடந்த இடத்திலே மீட்பு பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் போயிங் ரகத்திலான இந்த விமானம் ஏர் இந்தியா விமான நிறுவனத்திற்கு சொந்தமானது. எனவே ஏர் இந்தியா தரப்பிலிருந்து ஏதேனும் விவரங்கள் வெளியிடப்பட்டால்தான் இந்த விமான விபத்திற்கு என்ன காரணம் என்பது தெரிய வரும். தொழில்நுட்ப ரீதியாக ஏதேனும் பழுது ஏற்பட்டு இந்த விமான விபத்து ஏற்பட்டதா, அல்லது ஏதேனும் விமானிகளுடைய கவனக்குறைவின் காரணமாகவோ அல்லது விமானத்தினுடைய அந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக பரிசோதனையில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் கவனக்குறைவாக இருந்தார்களா, மனித காரணங்கள் அல்லாத வேறு ஏதேனும் காரணங்கள் இருந்திருக்கின்றனவா என்ற விவரங்கள் எல்லாம் இனிதான் தெரிய வரும். ஏர் இந்தியா மூலமாக அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு அந்த மீட்பு பணி குறித்த விவரங்களை எல்லாம் தெரிவித்திருக்கின்றார்.